அனைவருக்கும் மனம். சொர்க்கம் நரகம் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி எல்லாருக்கும். அதாவது ஒரு துளியிலேருந்து தோன்றிய, ஒரு டாட்லேருந்து தோன்றிய நம்ம உருவம் இவ்வளோ பெரிய மனிதனாக பரிணமிக்குது. அதில் எத்தனையோ ஆசைகள், எத்தனையோ அறிவியல் வித்தைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம், அதை நம்ம அனுபவிக்கவும் செய்கிறோம். ஒரு துளி தான், ஒரே ஒரு ஸ்போம் உடைய அந்த ஒரு 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 ட்ராப்பு தான், ஊசி முனை அளவு உள்ள ஒரு ட்ராப்பு தான் உள்ளே போய் இவ்வளோ பெரிய ஒரு உருவமாக பரிமளிக்குது. ஸோ அதில் உள்ளே அந்த ஒன்றில் ஆரம்பித்த ஒன்று தான் 1000 1 கோடி செல்லாக மாறி இப்படி நம்ம வாழ்கிறோம். பலதரப்பட்ட துறைகளை சாதிக்கிறோம், பலதரப்பட்ட ஆசைகளை வச்சுருக்கோம். அப்போ எங்கிருந்து உருவானமோ அதன் வாயிலாகவே நாம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்ம உணரணும். ஆமாம், நம் உள்ளுக்குள்ளே உறங்கி கொண்டிருக்கும் அந்த தெய்வீக சக்தியை, அந்த குண்டலினி சக்தியை, மகாசக்தியை நாம் உணர ஆரம்பிச்சிடோம்னா, அதனுடைய அசைவுகளை நான் அப்படியே இணைந்து நம்மளுடைய ஆன்மாவும் அதோடு சேர்ந்து அப்படியே அசைய ஆரம்பிச்சிருச்சுன்னா பரமாத்மாவோட கலந்து நிலை தான். அதனால் சொர்க்கத்தை நம் உடலிலே நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம உடலுக்குள்ளேயே தான் நம்ம சொர்க்கத்தை அனுபவிச்சாகணும், நம்ம உடம்புக்குள்ளேயே தான் நம்ம நரகத்தை அனுபவிச்சாகணும். ஸோ அந்த உள்ளுக்குள்ளே உள்ள ஒரு துளியிலிருந்து தோன்றிய இந்த உடலை அதுக்குள்ளேயே இருந்து தெய்வீகத்தை அனுபவிக்கிறது, ஆனந்தத்தை அனுபவிக்கிறது, சொர்க்க நிலையை உணர்றது தான், வழிகாட்டுறது தான் ஞானம். அதுக்கு அந்த குண்டலினி யோக பயிற்சி. சித்தர்கள்லாம் அப்படி தான், அதில் இணைஞ்சதுனால தான் சித்தர்கள், ஞானிகள், ஈவன் மகான்கள் எல்லாம் வெவ்வேறு பேர். ஆனால் பேசிக்கு பார்த்திங்கன்னா குண்டலினி தான். அதுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்து வச்சுருக்குறாங்க. நம்ம மனிதன் அப்படின்னு சொல்கிறோம் மனுஷனுக்கு. அப்புறம் மனுஷனுக்கு அப்புறம் இன்னொரு வேறு எதுவும் பேர் இருக்கா மனிதனுக்கு? மானுடன் அப்படிங்கிறோம். அது மாதிரி மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் ஒன்று தான். எல்லாம் அந்த தெய்வீக நிலையுடைய ஃப்ளாஷு தான். அதை நீங்கள் உணர்ந்தாலும் நீங்களும் அது மாதிரி ஆகிட போகிறீங்க. அந்த பேரானந்த நிலையில் கலக்க போகிறீங்க. அந்த சொர்க்கத்தை நீங்களே அடைய போகிறீங்க. இல்லைனா உங்களுக்கு அந்த சொர்க்கத்திற்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா, 7 சக்கராசை கடந்து நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா, அந்த சக்கராசுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, எப்படி வெளியில் நின்றுட்டு இருந்தால் ஒரு தேட்டரில் ஓடுற படத்தை ரசிக்க முடியாது, ஆனந்தப்பட முடியாது. வெளியில் நின்றுட்டு இருந்தால் என்ன தான் அந்த ரூமுக்குள்ளே ஏசி ஓடினாலும் அந்த ஏசியை நீங்கள் அனுபவிக்க முடியாது. அந்த உள்ளே வந்தால் தான், அந்த ரூமுக்குள்ளே வந்தால் தான் ஏசி அனுபவிக்க முடியும். அந்த தேட்டருக்குள்ளே உள்ளே வந்தால் தான் படத்தை நீங்கள் ரசிக்க முடியும். அது மாதிரி இந்த 7 சக்கராசுங்கிற நிலையை நீங்கள் உணர்ந்து அதுக்குள்ளே வந்தால் தான் அந்த பரமானந்த நிலையில் நீங்கள் அடையலாம். அதுதான் சொர்க்கம். அது இல்லாமல் மற்ற உலகத்தில் நம்ம பார்க்குற அனுபவிக்கிறது எல்லாமே அது ஒரு விதமான சொர்க்கமாக நமக்கு தெரிந்தாலும் அதில் உள்ள நரகமும் நம்மளை பாதிக்கும். அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அந்த உலகத்தில் உள்ள எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் உங்களை பாதிக்காது. ஆனந்தமே இது எல்லாத்துலேயும் நீங்கள் ஆனந்தத்தை தான் உணர்வீங்க. ஆனந்த நிலையில்ப்பா அப்படியே லயிப்பீங்க. எப்பொழுதுமே பஞ்சபூதங்களோட கலந்து பிரம்மானந்த நிலையில் இருப்பீங்க. அது மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க, கடவுள் இருக்காரா? பேய் பிசாசு எல்லாம் இருக்கா? ஆமாம், கடவுள் இல்லாமல் எப்படி? கடவுள் இருந்திருக்காரு தான் எல்லாம் நடக்குது. பஞ்சபூதங்களை நம்ம படைக்கலையே. இன்னொரு விஷயம், இன்னொன்று சிம்பிளாக சொல்லலாம். நமக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க எல்லாமே நமக்கு கடவுளை தான். யார் நமக்கு கெடுதல் செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நமக்கு பேய் தான், பிசாசு தான், சாத்தான் தான். அதனால் நாம் பிறருக்கு நல்லது செய்கிறப்ப நம்ம கடவுளாக ஆயிடுறோம் அவனுக்கு. சரிதா? அதனால் நல்லதையே யோசிப்போம், நல்லதையே சொல்லுவோம், எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்குவோம். தன்னை போல் பிறரை நினை அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம மக்கள். அது மாதிரி நினைப்போம். நமக்கு மட்டும் ஸ்பெஷல், மற்றவங்களாம் அது அவங்க இல்லை ஸ்பெஷல்னு சொல்கிறதே பாவம். சில காலம் தானே, என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே. அதனால் வாழும் காலத்திலேயே நம்ம தெய்வமாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அட்லீஸ்ட் குண்டலினி சக்தி கைக்கூடி அதில் கலந்து அந்த பிரம்மானந்த நிலையில் மூழ்காட்டினா கூட எல்லோருக்கும் நல்லது செய்து அவர்களுக்கு நாம் தெய்வமாக தெரியும்ப்பா. பசியோடு இருந்தப்பா, சாப்பாடு போட தெய்வம்ப்பா. வேலை இல்லாமல் இருந்தப்பா, அவருக்கு எனக்கு வேலை கொடுத்தாருப்பா தெய்வம்ப்பா. அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்தப்பா, எனக்கு அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்தாருப்பா. அப்பா நான் அவரை தெய்வமாக பார்க்கணும்ப்பா. என் பிள்ளைக்கு படிப்புக்கு காசு இல்லாமல் இருந்துச்சு, பணம் இல்லாமல் இருந்துச்சுப்பா, அவர் கொடுத்தாருப்பா. இது மாதிரி நம்ம தெய்வமாக நம்ம சொல்ல வேண்டாம், மற்றவங்களே நம்மளை சொல்லுவாங்க. அதுக்கு என்ன வழிகளோ அதை நம்ம செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உலகம் சுபிட்சமாக இருக்கும். எங்களை மாதிரி ஆட்களுடைய வேலையை உலகத்தில் சுபிட்சத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் நாங்கள்லாம் பிறந்திருக்கோம், செய்கிறோம். அதனால் வாழ்விலேயே மயங்கி சுயநலத்தில் அப்படியே கிறங்கி கொண்டதே கோலம் கண்டதே காட்சின்னு வாழ்ந்துடாமல் இதை தாண்டி உள்ளுக்குள்ளே ரசிக்க வேண்டிய காட்சிகளும் கோலங்களும் நிறைய இருக்குது.
ஆதலால் 7 சக்கர ஆதார சக்கரத்தில் நம்ம வந்து இணைஞ்சி அந்த ஆன்மீக சங்கீதத்தில், அந்த ஆன்மீக இசையில் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படியே லயிச்சு கிறங்கி பரமானந்த நிலையில் எப்பயுமே மூழ்கி கிடக்க, நல்ல மனதை வளர்த்துக்குங்க, நல்லவர்களாக இருங்க, நல்லது சொல்லுங்கள், நல்லது செய்யுங்கள், தியானம் பழக முயலுங்கள். தியானம்தான் உங்களை கொண்டாந்து மிகப்பெரிய தெய்வீக சமாதி நிலையில் கொண்டாந்து நிப்பாட்டி உங்களை பரமானந்தத்தை, சொர்க்கத்தை இந்த உடலிலே நீங்கள் உணர பார்க்க ஒரே வழி தியானம் பழகினால் மட்டும்தான் இந்த உடம்புலேயே நீங்கள் சொர்க்கத்தை உணர்ந்து ரசித்து ஆனந்தப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வாழ்க வாழ்க.